வெல்கம் டு எஸ்டிவி லைஃப். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, ஆண்கள் இயற்கையோட படைப்புல மிகவும் அற்புதமான, அழகான, உன்னதமான படைப்புன்னு சொல்லலாம். அவனுடைய அழகை எந்த மாதிரி சொல்லலாம்? அவன் பார்க்கறதுக்கு அழகா இருக்கிறானா? அவனோட பொறுப்புகளால அழகா இருக்கிறானா? ஒருவேளை அவனுடைய கடமைகள்னால அவன் ஏதோ ஒரு அழகா தெரிகிறானா? இந்த ஒரு கொஸ்டின் மார்க் எல்லார்கிட்டையும் தெரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கு. அவனுடைய பிறப்புல இருந்து கடைசி காலம் வரைக்குமே ஒரு ஆணோட பல்வேறு அவதாரங்கள் எல்லாமே வியக்கத்தக்க வகையில தான் இருக்கு. ஒரு ஆண்மகன் பிறக்கும் போதே பல எதிர்பார்ப்புகளுக்கு உள்ளாகிறான். எக்ஸாம்பிளுக்காக சொல்லணும்னா, தாத்தாவுக்கு எதிர்கால வாரிசா தெரியறான், பாட்டிக்கு கடைசி காலத்துல கொல்லி வைக்கிறவனா தெரியறான், தன்னோட தந்தைக்கு எதிர்காலமாவே தெரியறான், தன்னோட அம்மாவுக்கு தன்னோட தந்தை மாதிரி தெரியறான். அது மட்டும் இல்லாம கூட பிறந்தவங்களுக்கு சுமை தாங்கியா இருக்கான். இந்த மாதிரி நீண்டுகிட்டே இருக்கு அவனுடைய பொறுப்புகளும் சரி, அவனுடைய பயணங்களுமே. அப்படிப்பட்ட ஆண்களோட கருத்துக்களை ஒரு வரிகளா பார்க்க போறோம் இந்த வீடியோல. அதுக்கு முன்னாடி உங்களோட அண்ணனா, உங்க அப்பாவா, உங்க தம்பியா, யாரை பிடிக்கும்னு என்னோட கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணி கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆணாக பிறந்திருக்கலாம் என ஏங்கும் பெண்ணே, கட்டுக்கடங்காத கண்ணீரை அடக்கி சிந்தித்துப்பார். அந்த ஆசை அடியோடு போய்விடும். ஆணின் மறுமுகத்தை அறிய அவன் அம்மாவினால் மட்டுமே முடியும். காதலியால் கூட முடியாது என்பதே நிதர்சனம். பெண் அழுகிறாள் என்றால் தன்னை தைரியப்படுத்திக் கொள்கிறாள் என்று அர்த்தம். ஆனால் ஆண் அழுகிறான் என்றால் தன் தைரியத்தை இழந்து விட்டான் என்றே அர்த்தம். ஒரு பெண் ஆண் மேல் வைத்த நம்பிக்கையை தக்க வைக்க போராடும் அனைத்து ஆண்களுமே சிறந்தவர்கள்தான். ஆண்களின் கண்ணீர் அவ்வளவு எளிதாக இமைகளை விட்டு வெளியில் வருவதில்லை. ஏனெனில் தன் கண்ணீர் துளிகள் மற்றவர்களை களங்கடித்துவிடும் என்பதற்காகவே. தனக்காக அழுத பெண்ணையும் தன்னை அழ வைத்த பெண்ணையும் ஆண்கள் ஒருபோதும் மறப்பதில்லை. தன் மரணத்தை கண்டு ஆண்கள் எப்பொழுதும் பயப்படுவதில்லை. ஆண்களின் பயம் எல்லாம் தன் மரணத்திற்கு பிறகு தன் குடும்பத்தின் நிலையை பற்றிதான். தன் தங்கைக்கோ மனைவிக்கோ அழகான பர்சுகளை வாங்கி கொடுத்துவிட்டு கிழிந்த பர்சையே பல ஆண்டுகள் பயன்படுத்தும் ஆண்களின் எளிமை தனி அழகு. ஆண்களின் அழகை வர்ணிக்க கவிஞர்கள் இல்லையாம். முடிந்தவரை ஆடவர் அழகுதான். அழகு சாதனம் பயன்படுத்தாத, அணிகலன் அணியாத ஓர் அழகு ஓவியம் ஆண். ஆடவர் ஒவ்வொரு அசைவும் அழகு. அவன் ஆதிகாலத்து அறிவியல் ஆசான். சக்கரம் சொல்லும் அறிவியல் அழகு, கவிதை எழுதும் எண்ணம் அழகு, பெண்மை பாதுகாக்கும் ஆண்மை அழகு, மீசை சொல்லும் வீரம் அழகு, நடை சொல்லும் கம்பீரம் அழகு, பாவனை காட்டும் பாணி அழகு. ஆண் சிற்பி போல செதுக்கி அழகாக்க தெரியும், தன்னைத்தானே அலங்கரிக்க தெரியாது. நம்ம நினைப்போம் அவன் ஆண்மகன் தானே, அவன் சந்தோஷமா இருப்பான், ஜாலியா இருப்பாங்க, எல்லாருமே கவனிப்பாங்கன்னு. ஆனா அவன் இந்த உலகத்துல பிறந்த அடுத்த நொடியில இருந்தே அவனுடைய வாழ்க்கை அடுத்தவங்களோட சந்தோஷத்துக்காகவே போயிடுது. அடுத்தவங்களோட சுகத்தை சுமப்பதிலும் சரி, தன்னோட சந்தோஷத்தை விட்டு கொடுக்கறதுலையும் சரி அவனுடைய வாழ்க்கை செலவாகுது. இந்த உலகத்துல ஆண்மகனோட படைப்புங்கிறது இல்லைன்னா இந்த உலகத்துல எந்த ஒரு சுழற்சிக்குமே வேலை கிடையாது. இந்த உலகத்துல எப்போதுமே ஒரு பெண்களோட தாய்மையை பத்தி தான் பேசுறோம். ஆனா அப்படிப்பட்ட உலகத்துல ஆண்களோட கடமைகளை மகனாக, சகோதரனாக, கணவனாக, தந்தையாக, ஒரு சொசைட்டில நல்ல ஒரு குடிமகனாக, இன்னும் பல விஷயத்த நம்ம பேசிக்கிட்டே போலாம். ஆனா அவற்றை பற்றி நம்ம இன்னைக்கு வரைக்குமே மறந்து போயிடுறோம். ஒரு ஆண்மகன் தன்னோட சின்ன வயசுலயே விட்டு கொடுக்கிற பண்பை ஸ்டார்ட் பண்ணிடுறான். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, ஒரு ஆண்மகன் பிறக்கிறான், அதுக்கப்புறம் ஒரு தங்கச்சி பிறக்கிறா. அந்த ஒரு நொடியில இருந்து, அதாவது அவள் ஆசைப்படுற பொம்மையில இருந்து ஒரு எடுத்துக்காட்டு. தங்கச்சி கேட்கிறான்னு சொல்லி தன்னோட பொம்மைகளையுமே தியாகம் பண்றான். அதுல தொடருது அவனுடைய தியாகம். சின்ன வயசுலயே தான் குடும்பத்துக்காகவே தன்னோட ஆசைகளையுமே விட்டுடுறான். தன்னோட அப்பாவோட சுமைகளை குறைக்க வேண்டி தன்னோட கனவுகளையுமே மறைக்கிறான். தாய்க்காக தன்னோட விருப்பங்களையுமே துறக்கிறான். தன்னோட மனைவிக்காகவும் சரி, தன்னோட குழந்தைகளுக்காகவும் சரி, தன்னோட உணர்வுகளையுமே இழக்கிறான். ஆனா எல்லாத்தையுமே இழந்ததுக்கு அப்புறமும் அழகா தான் இருக்கான். தாய்க்கு மகனாக, தந்தைக்கு மகனாக, மகளுக்கு தந்தையாக, மகனுக்கு தந்தையாக, மனைவிக்கு கணவனாக, தம்பிக்கு அண்ணனாக, மொத்தத்துல அவன் அழகாகத்தான் தெரியறான். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா வரிகள் சொல்லணும்னா, அன்பிற்கும் அவனே, உழைப்பிற்கும் அவனே, தாய்மைக்கும் அவனே, தோழமைக்கும் அவனே, கண்ணியத்திற்கும் அவனே, யாரும் துரத்தாமலே ஓடுபவனும் அவனே, எவற்றையும் தொலைக்காமல் தேடுபவனும் அவனே. அவனுடைய தேடல்கள் நீண்டு கொண்டேதான் இருக்கும், அவனுடைய இறுதி மூச்சு இருக்கும் வரையில். ஒரு ஆண் தன்னோட 20 வயசுல கண்ணாடியை பார்த்து ரொம்பவும் அழகா தலை சீவி தன்னை மேக்கப் போட்டுக்கிறான். ஆனா தன்னோட 30 வயசுல ஏதோ ஒரு பேருக்கு தலை சீவிக்கிட்டு போனா போதேன்னு கண்ணாடி பார்த்துக்கிட்டு அரைகுறையா பவுடர் அடிச்சுட்டு கிளம்பிடுறான். தன்னோட 40 வயசுல மனதுல ஏதோ ஒரு இறுக்கம். மகனை தாண்டி அனைத்து பொறுப்புகளும் அவன் தலையில் தான் இருக்கிறது. அந்த டைம்ல நம்ம எதுக்கு தலை சீவணும்? சும்மா நார்மலா சீவிக்கிட்டு கண்ணாடியை கூட பார்க்க மாட்டான். அந்த அளவுக்கு ஓடிடுவான். அவ்வளவுதான் அவனை அழகுபடுத்திக்கிற விதம். ஒரு ஆண்மகன் தனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தன்னோட வாழ்க்கையில பொறுப்புகள் அதிகமாகுது. அந்த பொறுப்புகள் தன்னை மீறி அதிகமாகும் பொழுது பல அளவில் மன உளைச்சலுக்குமே ஆளாகிறான். அந்த பிரச்சனையினால அவன் தண்ணி அடிக்கிறது, போதை பழக்கத்துக்கு ஆளாகிறது, சிகரெட் பிடிக்கிறது, இந்த மாதிரி பல வகையில அடிமையாகிறான்.
அது அவனுக்கும் நல்லது கிடையாது, அவனுடைய குடும்பத்துக்குமே நல்லது கிடையாது. அது மட்டும் இல்லாம அவன் சம்பாதிக்கிற எல்லாத்தையுமே அடிக்டான காரணத்தினால அதுக்கே செலவழிச்சு காலி பண்ணிடுறான். இப்படி கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்ச பணத்தை வீணாக்கிறத விட்டுட்டு ஒரு அழகா அவங்கள அழகுபடுத்திக்கலாம், ஒரு பார்லர் போலாம், பிடிச்சதை சாப்பிடலாம். அதே செலவுல நீங்க இந்த மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். தூக்கம் வரலையா, ஒரு கிளாஸ் போலாம். எந்த ஒரு வயதாக இருந்தாலுமே இன்னைக்கு எந்த ஒரு கிளாஸையுமே கத்துக்கலாம். சோ இந்த மாதிரி உங்க லைஃபை பாசிட்டிவா மாத்திக்கும் பட்சத்துல உங்களுக்கும் சரி உங்களுடைய குடும்பத்திற்கும் சரி நன்மையை தான் விளைக்கும். அது மட்டும் இல்லாம குடும்ப ஆரோக்கியம்ங்கிறது இன்னும் மேம்படும். இந்த விஷயத்தை எதனால சொல்றேன்னா, பெண்களை விட ஆண்களுக்கே குடும்ப பாரங்களை சுமக்கிறது அதிகமா இருக்கு. ஒரு ஆண் ஆபீஸுக்கு போகும்பொழுது அவனுக்கு பல பிரச்சனைகள் ஏற்படுது, அதை விட வீட்டுல இன்னும் அதிகமாகவே இருக்கு. இந்த ரீசனால அவனுடைய பிசிக்கல் வயசும் சரி மென்டல் வயசுமே வீக் ஆகுறான். நம்ம ஒரு விதத்துல ஆண்களும் பெண்களும் சமம் தான் சொல்றோம், ஆனா பார்க்கும் விதம்ங்கிறது வேற வேறாகத்தான் இருக்கு. அவன் என்ன மெஷினா பணம் சம்பாதிக்கிறதுக்கு மட்டுமே வேலை பார்க்கறதுக்கு? அவனும் ஒரு மனிதன் தான். ஆண்கள்னா வேலைக்கு போயே தான் ஆகணுமா? அதுல பல பழமொழிகள் வேற சொல்லி விமர்சனம் பண்றோம். அது மட்டும் இல்லாம அவன் வேலைக்கு போலனா அவனை ஒரு ஆணாகவே பாக்குறது கிடையாது. அது மட்டும் இல்லாம இதுல உத்தியோகம் புருஷ லட்சணம்னு சொல்றது. அன்பு காட்ட தெரியாதவன் ஆண் கிடையாது. அன்பை காட்ட நேரம் இல்லாமல் குடும்பத்திற்காக உழைக்கும் ஒரே ஒரு ஜீவன் அவன் தான் என்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஆண்களை பத்தி இன்னும் சொல்லணும்னா குடும்ப தேவைக்காக தன்னையே அழிச்சுக்கிறாங்கன்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம இப்ப இருக்க லைஃப் ஸ்டைல்ல ஆண்களும் பெண்களும் வேலைக்கு போறாங்க. ரெண்டு பேத்துக்குமே பல பொறுப்புகள் இருக்கு. ஆனா ஆண்களுக்கு பெண் தேடும் பொழுது பெண்ணை விட அதிகமாக ஆண் சம்பாதிக்கணுங்கிற பிரச்சனையுமே திணிக்கிறாங்க. அந்த எதிர்பார்ப்பு அவனுக்கு சுமையாகவே மாறுது. இந்த எதிர்பார்ப்புங்கிறது அனைத்து வகையான ஆண்கள் மேலேயுமே திணிக்கப்படுது. பெண்கள் எல்லா வகையான கவலைகளையுமே புலம்பியோ அழுதோ தீர்த்துக்கிறாங்க. ஆனா ஆண்களால அந்த மாதிரி செய்ய முடியாது. ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆண்கள்னாவே கவலையை வெளியே காட்டக்கூடாது, அழுவக்கூடாது, அவங்களோட ஃபீலிங்ஸை வெளியில சொல்லக்கூடாது. இந்த மாதிரி ப்ரொசீஜரை நம்ம தான் திணிச்சு வச்சிருக்கோம். ஆண்கள்னாவே இப்படிதான் இருக்கணும். இந்த மாதிரி சொல்றத முதல்ல நிறுத்திக்கணும். ஏன்னா கவலைங்கிறது ஆண்களுக்குமே அதிகமாக இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா பெண்களை விட ஆண்களுக்கு அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம். துக்கம் சந்தோஷம்ங்கிறது எல்லாருக்குமே இருக்கும். அது ஆண் தான் இவ்வளவு இருக்கணும், பெண்களுக்கு தான் இவ்வளவு இருக்கணும்னு கிடையாது. என்னதான் எல்லா விஷயத்திலையுமே ஆண்களும் பெண்களும் சமம்னு சொன்னாலும் பொறுப்புகளையுமே ஷேர் பண்ணிக்கிறதுல தப்பு கிடையாது. இவ்வளவு எதிர்பார்ப்புகளையும் தாண்டி தன்னோட குடும்பத்துக்காக உழைக்கிறவங்க தான் ஆண்கள். ஆனா இவ்வளவு பொறுப்புகளையும் இவ்வளவு பிரச்சனைகளையும் இவ்வளவு வேதனைகளையும் நம்ம திணிச்சாலும் அவங்க தோல்வி அடையாம அண்ணனாகவோ தம்பியாகவோ தந்தையாகவோ நண்பனாகவோ மகனாகவோ பேரனாகவோ இந்த மாதிரி எல்லா விஷயத்திலையுமே வெற்றியை மட்டும்தான் பாக்குறாங்க. இவ்வளவு பொறுப்புகளையும் தோல்வி அடையாமல் வெற்றியை மட்டுமே பெற்று தான் ஆண்தான்கிற கர்வம் தவறு கிடையாது, கெத்தாவே சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு யாரை பிடிக்குங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இது போல இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் வேணும்னாலும் என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ so much for watching.